உங்களுக்கு நேரா கடற்கரை தெரியுதா? கடற்கரை அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காத்து அடிக்கும். ஆனா புயலே அடிச்சா கூட இந்த கதவை தாண்டி உள்ள வந்து காத்து வராதா? அதற்கு சாட்சியாதான் இந்த பாருங்க அகல் கையில ஏற்றி வச்சிருக்கிறேன். நான் நிக்கிறேங்க பாருங்க, முடி கூட அசையல. ஆனா வெளியில போனேன் அப்படின்னு இப்ப பாருங்க, இப்போ உங்களுக்காக வெளியில போறேன், அவ்வளவுதான். அவங்க சொன்னோன்னு நான் நம்பல. கோவில் திறந்ததும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, தோஷ நிவர்த்தி பண்ற ஒரு சன்னதியாது. அதாவது தரங்கம்பாடி கடற்கரையில இருக்கிற மாசிலா மணிநாதர் சிவனாலயம், கிட்டத்தட்ட பாண்டியர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு ஆலயம். நீங்க தரங்கம்பாடி வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வராம போயிடாதீங்க. நம்பவே முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது கடற்கரை பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு காத்து இங்க அடிக்கணும். ஆனா வெளியில போனா காத்து அடிக்குது, உள்ள வந்தா காத்து அடிக்கல. புயலே வந்தாலும் இதை தாண்டி வராதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த மிகப்பெரிய ஒரு சன்னதியில இருக்காரு. தரங்கம்பாடி வந்தீங்கன்னா இந்த கடற்கரையில இருக்கிற மாசிலாமணிநாதரை பார்க்காம போயிடாதீங்க அப்படிங்கறத இதை சொல்லி. இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம், சரிங்களா? அப்படியே மேற்க பாத்தீங்கன்னா சிவன் இருக்காரு. அப்படி ஒரு மகிமை வாய்ந்த ஒரு சன்னதி. தரங்கம்பாடி வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வராம மட்டும் போயிடாதீங்க. நன்றி.